ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது குடைமிளகாய் சாம்பார். இந்த சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ணும்போது வெங்காயமும் புளியும் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாத்விக முறைப்படி கொஞ்சம் ரெசிபியும் அப்பப்போ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்தது. வாங்க குடைமிளகாய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குடைமிளகாய் சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். குடைமிளகாய் 2, தக்காளி 1, துவரம்பருப்பு 1 கப், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை பழச்சாறு 1/4 கப், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு. தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. துவரம்பருப்பை ஒரு 3 கப்பு தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். கூடவே சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது 3 போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துடலாம். குடமிளகாயை ஒரு கலந்து விட்டுட்டு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 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 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா குடமிளகாய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்பாக இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றப்போ. இப்போது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த துவரம்பருப்பு சேர்க்கும் போதே நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட சாம்பார் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த சாம்பார் ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். நான் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக எலுமிச்சம்பழ சாறும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழ சாறு எப்பொழுதுமே அடுப்பை ஆஃப் பண்ணதும் சேருங்க. ஏன்னா அடுப்பில் ஆனில் இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை ஜாஸ்தியாகிடும். இப்போது நம்மளோட சாம்பார் புளியும் இல்லாமல் வெங்காயமும் இல்லாமல் தயாராகியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதை சூடாக சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.